ஃபூக்வாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேர் மற்றும் 3 ஊழியர்களோடு சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வியட்நாம் ஃபூக்வாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேர் மற்றும் 3 ஊழியர்களுடன் சென்ற படகு கடலில் கவிழ்ந்தது. பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதமிருக்கும் 14 இந்திய பயணிகளின் கதி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். வியட்நாமின் பிரசித்தி பெற்ற இந்த ஃபூக்வாக் தீவு அருகே இந்த சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்திருக்கிறது. இந்த விபத்து எப்படி நடந்தது, என்ன விவரம்? இந்தியாவிலிருந்து 33 பேர் கொண்ட குழுவினர் வியட்நாம் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்காங்க. குறிப்பாக தனியார் செல்போன் நிறுவனம் மூலமாக அழைத்துச் செல்லப்பட்ட இவர்கள் படகு வியட்நாம் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்திலிருந்து படகில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த பயணத்தின் போது சுற்றுலா பயணிகளுடைய அந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய 33 பேர்ல 10 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இவர்கள் 10 பேருடைய நிலைமை என்ன என்றது சரியாக தெரியப்படவில்லை. அது மட்டும் இல்லாம 33 பேரில் பயணித்ததில் 18 பேர் மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய நிலைமை என்னன்னு குறித்து போலீஸ் அங்க இருக்கக்கூடியவர்கள் விரைந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து சென்றவர்களுடைய அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையில 10க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அதுக்கான மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை சார்பிலும் அங்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுற்றுலாவுக்கு சென்ற பயணிகளின் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்தியாவில் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காமராஜ், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. தற்போது வரை அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள்ல தமிழ்நாடு அரசு ஏதேனும் முனைப்பு காட்டியிருக்கிறதா? இந்திய அரசு சார்பில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க? நிச்சயமாக இந்தியாவிலிருந்து 33 பேர் இந்த சுற்றுலா சென்றவர்களுடைய அவர்கள் 10க்கும் மேற்பட்ட இருந்திருப்ப தகவல் வெளியே இருக்கிறது. அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெளியுறவுத்துறை சார்பில் இந்தியாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக யார் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க, அவர்களுடைய பெயர் விவரங்கள் என்ன குறித்து மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து அவர் தேர்வு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போன்று தமிழக பகுதியிலிருந்து சென்றவர்கள் யார் என்ன விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்து தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அவர்கள் விவரங்கள் கேட்டறியப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்பு பணிகள் மீட்பு பெற பிறகுதான் எத்தனை பேர் எந்தெந்த பகுதியை சார்ந்தவர்கள் எந்தெந்த ஊரை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வரும். தொடர்ந்து அந்த பகுதிகளில் தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. காமராஜ், இந்த படகு கவிழ்ந்த இந்த ஃபூக்வாக் அப்படிங்கிற தீவு மிகவும் பிரசித்தி பெற்றது வியட்நாமில். ஏற்கனவே தொடர்ந்து இந்த சுற்றுலா இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் முன்னாடியே எடுக்கப்படலையா? என்ன விவரம்? நிச்சயமாக அந்த சுற்றுலா செல்லக்கூடிய அந்த பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. அவர்கள் படகு செல்லும் போது தற்செயலாக அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு ஜாக்கெட்னு அந்த படகில் பயணிக்கும் போது கொடுக்கக்கூடிய லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் அதில் என்ன நடந்தது, தவறுகள் நடந்திருக்கிறது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று அவர்கள் போதிய அளவிலான உபகரணங்கள் என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது, இதனால் அந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தனியார் செல்போன் நிறுவனம் மூலமாக இவர்கள் வியட்நாம் பகுதிக்கு செல்போன் பயிற்சிக்காகவும் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் யார் என்று அழைத்து செல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று விபத்து குறித்துக்கான காரணங்கள் குறித்தும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வியட்நாமின் ஃபூக்வாக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 32 பேர் மற்றும் 3 ஊழியர்களோடு சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.